இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. எந்த மாதிரியான வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி 3 விதமான போஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 7783 வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு ஆர்டர் தான் இப்போ வெளியாகிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த கேட்டகரியில் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் ஆஃப் தி போஸ்ட் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 3886 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு பே ஸ்கேல், அதாவது 1 இயர் பெர் மந்த்துக்கு வந்து 7700 லெவல் 4ல் வந்து உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 305 வேக்கன்சியும் சேலரி வந்து 5700. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 3592 வேக்கன்சியும் 4100 இதுக்கு வந்து மந்த்லி பேஸ் சேலரியும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7783 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், அந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25 to 35 வரை ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4/7/2012 டேட்டு கொடுத்துருக்காங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த என்ன போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கர். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 25 to 35 வயசு வரை இருக்கலாம். இதுக்கும் 5 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் இதுக்கும் 12th ஸ்டாண்டர்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 20 to 40 வயசு வரை இருக்கலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இது மாதிரி ஜாப் டீட்டெயில் வந்து உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு ஜாப் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.